ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கோட ரெசிபி பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட ப்ரிப்ரேஷன் தான். அவங்க பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட நிறைய இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான சிக்கன் லெக் பீஸ் வச்சு பிரியாணி பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. பேஸ்ட் அப்படிங்கிறதுனால வெறும் பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்காமல் கூட நிறைய இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி செஞ்சதுனால ஹோட்டல் டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். அது கூட 3 பிரிஞ்சி இலை சேர்த்திக்கலாம். 2 ஸ்டார் அனைஸ் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா பட்டை ஒரு துண்டு, 3 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காய் அந்த மாதிரி சேர்த்திக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அடிஷ்னலாக நல்ல வாசனையோடு, இப்போ நம்ம ஹோட்டலில் எப்படி நல்லா கமகமன்னு வாசம் வரும், ஹோட்டல் பிரியாணி அப்படின்னாலே அது தனி ஒரு மனம் தான். அந்த மாதிரி நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டால் தான் ஆகும். என்னடா பிரியாணிக்கெல்லாம் கருவேப்பிலை போடுறாங்கன்னு பார்க்காதீங்க, என் ஹஸ்பண்ட் ப்ரிப்பேர் பண்ணது. நான் அவர் குக் பண்ணும்போது கவனிக்கல. பட் அவர் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் 90% நான்வெஜ் குக்கிங் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் தான் செய்வாங்க. டேஸ்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா வரும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திருக்காரு. கூட 2 பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திருக்கோம். வெங்காயம் பொறுத்த அளவுக்கு பிரியாணிக்கு அப்படிங்கும்போது நல்லா அந்த ப்ரௌன் ஷேடு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு கொத்து பொடியை நறுக்கில் மல்லித்தலை சேர்த்திக்கலாம். அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளும் க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் அப்படியே சேர்த்திக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சுருந்தோன்னு சொல்லலாம் இல்லையா, மது அப்படிங்கிற ஒரு பேஸ்ட், பிரியாணி பேஸ்ட்டு தான் இது. அதை வந்து நம்ம அப்படியே சேர்த்திக்கலாம். இந்த புதினா மல்லித்தலை கூட அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் லெக் பீஸையும் சேர்த்திடலாம். அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு புளிப்புக்காக ஒரு 1/2 லெமன் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி முதல்ல சேர்த்திக்கலாம். 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி அப்படிங்கிற மாதிரி 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தனியாக மூடி வச்சு ஒரு 2 விசில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த லெக் பீஸ் நல்லா குக் ஆகி சாஃப்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் சாப்பிட்றதுக்கு கூட நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். இப்போ ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். அப்போது நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஒரு ஊற வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்திடலாம். அரிசி வந்து நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா களைஞ்சிட்டு அப்படியே வச்சிட்டோம்னாலே போதும், அதுலேயே நல்லா ஊறிக்கும். இப்போ அந்த அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு மட்டும் வேணால் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே இந்த பேஸ்ட்லேயும் இருக்குது, பட் ஸ்டில் லைட்டாக பத்தாமல் இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அரிசியை வந்து களைஞ்சிட்டு நம்ம குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் களைஞ்சி அப்படியே வச்சுட்டோம் அப்படிங்கும்போது அதிலே பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆயிரும். அந்த டைமில் நல்லா ஊறிடும். இப்போது நம்ம பிரியாணி ரெடியாகி விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக ஊற்றுறதுக்காக நெய் காய்ச்சிட்டு அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு இந்த மாதிரி போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து அடிஷ்னலாக நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணும்போது நல்ல வாசனையாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஷேட் ஆனதை இறக்கிடலாம். இப்போது நம்ம ஃபுல்லாக விசில் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணும்போதே கண்டிப்பாக அவ்வளோ நல்ல மணமாக இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடைசியாக வந்து நெய் முந்திரி பருப்பு வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே லேசாக வந்து கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா வந்து அந்த மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி மேலால் இருக்கிறது எல்லாம் நல்லா அப்படியே லேசாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம்.
நல்லா ஏற்கனவே சிக்கனை வந்து வேக வச்சுருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆயிடுச்சு. நம்ம டைரெக்டாக அப்படியே கூட அரிசி கூட சேர்த்து குக் பண்ணலாம். பட் இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது. அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இப்போது சாதத்து கூட, அதாவது பிரியாணி கூட 2 விசில் விட்டு எடுத்துட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம இதுக்காக அரைச்சி ஊற்றுனது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டோம் பிரியாணியோடது. அடிஷ்னலாக நம்ம செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா, வெங்காயம் கட் பண்ணணும், அதுக்கப்புறமா லெமன் தேவைப்படும், புதினா மல்லித்தழை ஒரு கைப்பிடி தேவைப்படும், அவ்வளோதான். நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல வாசனையோட சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.